ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. உலகெங்கும் இருக்கும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு ஜூலை மாத பலன்கள். இந்த ஜூலை மாத பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது மாத கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்றதுதான் நம்ம முதல்ல பார்க்கணும். மாத கிரகங்களாகப்பட்ட அந்த சூரியனாகப்பட்டவர் மிதுன ராசியில இருக்கிறார். புதனும் சுக்கிரனும் அந்த கடக ராசியில இருக்கிறார். அடுத்து 45 நாட்களுக்கு ஒரு முறை நகரக்கூடிய அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் அந்த ரிஷப ராசியில இருக்கிறார். காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான அந்த ரிஷப ராசியில இருக்கிறார். இதுதான் இந்த மாத கிரகங்கள், முக்கியமாக நகரக்கூடிய இந்த கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் தேதி ஜூலை மாதம் அந்த சுக்கிரனாகப்பட்டவர் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேதுவோட பெயர்ச்சியாகி செல்ல போகிறார். கேதுவோட கிரக சேர்க்கை பெற்று, அதாவது கேதுவும் சுக்கிரனும் சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இருக்க போது. அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி ஜூலை மாதம் புதனாகப்பட்டவர் அதிசார நிவர்த்தி அடைகிறார். அதாவது ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்டா அந்த கடகராசிக்கு வந்திருக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி மீண்டும் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்துல அந்த புதனாகப்பட்டவர் அதிசார நிவர்த்தி அடைந்து இந்த மாதம் முழுவதுமே தன்னுடைய சொந்த வீடான அந்த மிதுன ராசியில இருக்க போறார். அடுத்து மாத கிரகமான, அதாவது கிரகங்களுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியனாகப்பட்டவர் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு, அதாவது 17ஆம் தேதி ஜூலை மாதம் பெயர்ச்சியாகி இருக்கிறார். இதுதான் இந்த மாதத்துல அந்த மாத கிரகங்களின் நிலவரங்கள். இதை பொறுத்துதான் இந்த மாத பலன்கள், இந்த மாத கிரகங்கள் என்னென்ன ஒரு பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்த்துட்டு ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களையும் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கன்னி ராசி என்பர்களுக்கு ஜூலை மாதத்துல மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறாரு, 6ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளையும், அடுத்து 10ஆம் இடத்துல சூரியன், 11ஆம் இடத்துல சூரியன் பெயர்ச்சியாகி வருகிறார், 11ஆம் இடத்துல குரு சுக்கிரன் புதன், இந்த மாதிரியான நிறைய கிரகங்களின் சேர்க்கை பெயர்ச்சிகள் இது எல்லாமே இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும். உங்களுடைய அற்புதமான ஒரு வாழ்க்கை மாற்றம் அப்படின்றது இந்த ஜூலை மாதத்துல அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். நிறைய இளைஞர்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான சுய தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உண்டான ஒரு இண்டிபெண்டன்சிய நீங்க உருவாக்கி கொள்வதற்கு உண்டான ஒரு நேரம். இதனால் வரைக்கும் மற்றவர்களை டிபெண்ட் பண்ணி இருந்திருப்பீங்க. அதே இது ஒரு குடும்பத்துல நபர்களா கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட, மனைவி கணவரை நம்பி இருந்தாலும் கூட, இந்த மாதத்துல இருந்து அவர்களுக்குன்னு ஒரு சுய சம்பாத்தியம், அவர்களுக்குன்னு ஒரு சுய வேலை அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை உருவாக்கி கொண்டு அந்த இண்டிபெண்டன்சி அப்படின்ற ஒரு தன்னாட்சியாக, அதாவது சுய சார்போட இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. மற்றவர்களை நம்பி எப்போதுமே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முழுமையான மனநிலை உங்களுக்கு ஜூன் மாசத்துல வந்திருக்கும். அந்த மனநிலையை பொறுத்து இந்த ஜூலை மாதத்துல நீங்க செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க போது. சில பேருக்கு வேலை வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா உடனே போன உடனே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். நமக்கு இப்படி ஒரு இன்டர்வியூ வந்து நம்ம அதுல சக்சஸ் ஆகி நம்ம இப்படியான ஒரு வேலையில போய் சேருவோம்னு நீங்க கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு அந்த வேலை வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப துரிதமாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. உங்களுடைய 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் இவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல நிறைய கடன்களை கொடுத்துக்கிட்டே வந்தாலும் கூட அந்த வெளிநாட்டு அமைப்புகளையும் அட் த சேம் டைம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதாவது வெளிநாடு, வெளியூர் போன்ற வாய்ப்புகளையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அதையெல்லாம் நீங்க இந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. நிறைய இந்த கன்னிராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா அந்த மேன் பவர் ஏஜென்சிய எடுத்து நடத்துறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா 10ஆம் இடத்துல இருந்த அந்த சூரியன் இப்ப 11ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி வர்றதுனால இந்த மாதிரியான HR ரெக்ரூட்மெண்ட் கன்சல்டன்சி, இந்த மாதிரியான சர்வீஸ் சம்பந்தப்பட்ட தொழிலை முழுமையாக எடுத்து நடத்துறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி வந்தாச்சு. நீங்க தான் அதை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்கிட்டு இருக்கிறீங்க. அதையுமே இந்த ஜூலை மாதத்துல எடுக்கிறதுக்கு உண்டான முழு அமைப்புகளும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்க போது. ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு வாழ்க்கை அப்படின்றது
அப்படின்றது இந்த கன்னிராசி என்பர்கள் கடந்த ஜூன் மாதத்துல இருந்தே அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. இந்த ஜூலை மாதத்துல மேலும் அதற்கு மெருகேற்றும் விதமாக எல்லா இடத்துலயும் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள், அதாவது குடும்பம் ரீதியான ஒரு பாசிட்டிவான விஷயங்கள், திருமணம் ரீதியான ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. காதல் திருமணங்கள் அப்படின்றது இந்த காலகட்டம் முழுமையாக சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய உயர்கல்வி வாழ்க்கையை நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். வெளிநாட்டுல நீங்க உயர்கல்விக்காக அப்ளை பண்ணிருக்கிறீங்க அப்படின்னா அதன் மூலமாக எல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. வெளிநாட்டுல உயர் படிப்பை படிச்சு முடிச்சுட்டு எனக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப் வேணும் அப்படின்றவங்களுக்கும் அதற்குண்டான ஒரு வாய்ப்புகளும் முழுமையாக ஒரு தேடி வரக்கூடிய ஒரு நேரம். இதனால் வரைக்கும் வேலையே இல்லாம தவிச்ச இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு வேலை வாய்ப்புகள் மூலமாக அதிகப்படியான வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. 12ஆம் இடத்துல கேது பகவான். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கேது பகவானோட அந்த சுக்ரன் சேருகிறார். சுக்ரன் கேது அப்படின்ற ஒரு கிரக சேர்க்கை இருக்கு. அதனால சில இடத்துல ஆசைகள் அதிகப்பட்டு அதன் மூலமாக இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த கன்னிராசி என்பவர்கள் ரொம்ப லக்ஸுரியான ஒரு வாழ்க்கை, ரொம்ப யதார்த்தமான ஒரு வாழ்க்கையிலேயே ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை நீங்க எதிர்நோக்கி போறது. இதனால ஒரு இடத்துல தேவையில்லாம கடனை சம்பாதிக்கிறது, ஒரு அவமானங்களை சம்பாதிக்கிறது, தேவையில்லாத ஒரு நல்ல பேரா இருந்த இந்த கன்னிராசி என்பவர்கள் ஒரு இடத்துல பிளாக் மார்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை சம்பாதிக்கிறது, இது எல்லாமே இருக்கும். அதனால ரொம்ப கவனமாக இருங்க. அந்த சுக்கிரன் வெளியில நகண்டு வந்துட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஏன்னா அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி, அடுத்து பாத்தீங்கன்னா பாக்கிய ஸ்தானாதிபதி, 12ஆம் இடத்துல கேதுவோட சேரும் போது கேதுன்ற கிரகத்தோட சேரும் போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான ஆசை, அது தேவையில்லாத பிரச்சனையில கொண்டு போய் முடியறதுக்கு உண்டான ஒரு நேரம். பெண்கள் விஷயத்திலயும் பணம் விஷயத்திலயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களை ஏமாற்றுவதற்குண்டான ஒரு அமைப்பும் இந்த காலகட்டம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும். இது எல்லாமே இந்த மாதத்துல கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள்னால ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்கள். இதே இது உங்களுடைய தசாபுத்திகள், உங்களுடைய சுய ஜாதகத்துல சில மாற்றங்கள் இருந்தது அப்படின்னா நிறைய பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்கு. கடந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உடல் தொந்தரவுகளால, நோய் தொந்தரவுகள்னால பாதிக்கப்பட்ட இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல முழுமையான நிவாரணம் இருக்கும். அப்படி நிவாரணம் கிடைக்கல அப்படின்றவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பாக்குறது நல்லது. அப்படி பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி அதற்குண்டான விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.